சார் எக்ஸ் கோல்டன் சில்வர் பார்த்தீங்கன்னா பழைய தங்கம்லாம் வாங்குறது சார். என்னோட நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்னை ஃபுல்லாக இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜுவல் வந்து ப்ளெச் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லை ரிலீஸ் பண்ணி சேல் பண்ணணும், இல்லை நம்மளுக்கு இந்த பேங்க்லேருந்து வேறு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்கு சேம் 1% தான். அங்கேருந்து மீட்டு அங்கே எதுவுமே வச்சு நீங்கள் பழைய நகையெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அது வந்து எந்த ரேட்டுக்கு எடுப்பீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் இருக்க பெஸ்ட்டு ப்ரைஸாக பார்த்து நம்ம வாங்கிப்போம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வச்சு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வச்சுருக்கீங்கன்னா அதை நான் பியூர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டேரெக்டாக போர்டு ரேட் போடாமல் நான் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பழைய நகைலாம் எடுத்துக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட நகையை வாங்க முடியுமா? வாங்கலாம் சார். நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா மினிமம் 4 கிராம்ஸ் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். அதுமாதிரி செயினில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்குறீங்களா, அதை வாங்கி அப்படியே சேல் பண்ணுவீங்க? இல்லைங்க சார். ஒரு ஆர்னமெண்ட் ஃபார்ம்லேருந்து ரா ஃபார்மில் கன்வெர்ட் ஆயிடுச்சுனாலே அது புது நகையாக மாறிடும். எனக்கு அரௌண்ட் ஒரு 0.5% வந்து எனக்கு அந்த லாஸஸ்லாம் போயிடும் எனக்கு. ஓகே, உங்களுக்கு ப்ராஃபிட்டே வராது ப்ரோ? நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது ப்ரோ. கேப்பில் பார்த்தீங்கன்னா 18 ஸ்டார்ட் ஆகிட்டு 14 இருக்குது. பட் 14 அந்தளவுக்கு புழக்கத்தில் கிடையாது. 18 ஸ்டார்ட் ஆகிட்டு அட் மேக்ஸ் 22 வரைக்கும் இருக்குது. நம்மக்கிட்ட வாங்கினாங்கன்னா ஒரு 50,000 to 60,000 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். நியர்பை 1 lakh ருபீஸ் அவங்க ப்ராஃபிட்டாகவே இருக்கும். 1 lakh கம்மியாகவே வாங்கிக்கலாம். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் 9 வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான பிஸ்னஸ் பற்றி தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்க நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோல்டன் சில்வரோட ஃபவுண்டர் ஜீவா சார் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பிஸ்னஸோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோல்டன் சில்வர் இருக்குது. எக்ஸ் அப்படின்னா என்னது? எப்படி சார் எக்ஸ் கோல்டன் சில்வர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பழைய தங்கம்லாம் வாங்குறது சார். இப்போ கஸ்டமர் யாராச்சும் அவங்ககிட்ட பழைய தங்கம் இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கான மார்க்கெட் ரேட்டில் நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸாக போட்டு நம்ம வாங்கி. எக்ஸ்ன்றதுனால பழசு. ஓகேவா? எக்ஸ்ன்றது பழசு. ஸோ பழைய தங்கம்லாம் நம்ம வாங்கிப்போம். ஓகே, நம்ம பிஸ்னஸில் என்ன மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் வந்து கோல்டை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி நீங்கள் ஜுவல்லரி ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி எப்படி உங்கள் பிஸ்னஸ்? சார் நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சார். நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் இருக்குது, தாம்பரத்தில் இருக்குது, திருவள்ளூர்லேயும் நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. 3 பிரான்ச். 3 பிரான்ச் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமர் யாராச்சும் வந்துட்டு கோல்டு சேல் பண்ணுறனா கூட நம்ம வாங்கிப்போம். சேம் டைம் கஸ்டமர் யாருக்காச்சும் ஆர்டர் பேசிஸில் இப்போ புதுசாக ஒரு கல்யாண கஸ்டமரு அவங்களுக்கு புதுசாக ஒரு பொருள் வேணும்னா நம்ம ஆர்டர் பேசிஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க? சார் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கோல்டு லைனில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது கேதர் பண்ணிக்கிட்டு இந்த 3 இயர்ஸாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் மார்க்கெட்டில். நீங்கள் பழைய நகையெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அது வந்து எந்த ரேட்டுக்கு எடுப்பீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் இருக்க பெஸ்ட்டு ப்ரைஸாக பார்த்து நம்ம வாங்கிப்போம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ரேட் வச்சு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம டேரெக்டாக கச்சா ரேட்டில் என்ன ரேட் போயிட்டு இருக்கோ அந்த ரேட் வச்சு நம்ம பேசிஸ் பண்ணி நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. கஸ்டமர் சொல்கிறீங்களா? அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கச்சா ரேட்னா ஒன்றுமே இல்லை சார். கச்சா ரேட் என்னதுன்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. அதாவது நீங்கள் வச்சிருக்க தங்கம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு கோல்டு ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வச்சுருக்கீங்கன்னா அதை நான் பியூர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டேரெக்டாக போர்டு ரேட் போடாமல் நான் வந்துட்டு கச்சா ரேட் போடுவேன். கச்சா ரேட் இண்டஸ்ட்ரி நிறைய கடையில் போர்டு ரேட் தான் போடுவாங்க இல்லையா? போர்டு ரேட் போடுவாங்க. நம்ம அதில் தான் நம்மளோட வேரியேஷன்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போர்டு ரேட் வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக ப்ரைஸிங் இன்ட்டு வெயிட் இன்ட்டு டேரெக்டாக ப்ரைஸ் சொல்லிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் முன்னாடியே உங்கள் பியூரிட்டி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி கச்சா ரேட் போட்டு நம்ம கணக்கு போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா உங்கள்கிட்டயே உங்களோட ஃபுல் ரேட் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னா 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். சார் இந்த 10 லட்ச ரூபா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்கள்கிட்ட கேட்டு அது ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 1.5லேருந்து ஒரு 2% வரைக்கும் அவ்வளோதான் எடுத்துப்பீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் வந்து பழைய நகைலாம் எடுத்துக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட நகையை வாங்க முடியுமா? வாங்கலாம் சார். நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா மினிமம் 4 கிராம்ஸ் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். அதுமாதிரி செயினில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பவுனில் என்ன கேரட்டில் கேட்குறீங்களோ அந்த கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை பண்ணி எப்படி. நீங்கள் இப்போ பழைய நகையே வாங்குறீங்களா, அதை வாங்கி அப்படியே சேல் பண்ணுவீங்க? இல்லைங்க சார். பழைய நகை எதுவாக இருந்தாலும் நம்ம உருக்கி தான் செய்கிறது. நம்ம எப்படினாலும் தங்கத்தை ரா ஃபார்ம்லேருந்து ஒரு ஆர்னமெண்ட் ஃபார்ம்லேருந்து ரா ஃபார்மில் கன்வெர்ட் ஆயிடுச்சுனாலே அது புது நகையாக மாறிடும். ஏன்னா நம்ம அந்த பிஸ்கெட் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக பண்ண போகிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா புது நகையாக தான் இருக்கும் தவிர பழைய நகையாக இருக்காது. ஓகே. இப்போ உருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் அந்த மாதிரிலாம் போகும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? ஆமாங்க சார். அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்ன கேட்குறேன்னா 1.5 2% பண்ணுறது ரீசன் என்னென்னா அதுக்காக தான். இப்போ நான் 2% நான் சார்ஜ் பண்ணுறேன்னா
எனக்கு அரௌண்ட் ஒரு 0.5% வந்து எனக்கு அந்த லாஸஸ்லாம் போயிடும் எனக்கு. ஓகே. உங்களுக்கு ப்ராஃபிட்டே வராது ப்ரோ? நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது ப்ரோ. நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1.5 பண்ணிகிட்ருக்கோம். அதில் 0.5 போனால் கூட எனக்கு 1.5 நிற்கும். அட் மினிமம் பார்த்தீங்கன்னா 1% பிஸ்னஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓ, இவ்வளோ கம்மியாக தான் வருது. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களால் கம்மியாக கொடுக்க முடியுது இல்லையா? ஆமாங்க சார். அதனால தான் என்னால் என்னென்னா மற்ற காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு சப்ளை நம்மளோட கஸ்டமர்ஸும் அதிகம். சேம் டைம் நம்மளுக்கு ட்ரஸ்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி நம்மகிட்ட வந்து கொடுக்குறவங்க ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸும் அதிகம். புரியுது. ஸோ அதனால் நம்மளால் எட்ஜ் காட்ட முடியுது. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ண போகிறாரு, பல்காக வாங்க போகிறாருன்னா வெளியே வாங்குறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? நீங்கள் கேட்ட மாதிரி மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 2 கிராம் வாங்க போகிறது இல்லை. மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 சவரம் 20 சவரம்னு வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்குறவங்களுக்கு என்னென்னா அவங்க ஆர்டர் பேசிஸில் கொடுக்கும்போது அவங்கள பொருளும் அவங்க எப்படி டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அந்த ஒரு வேரியண்ட்டில் நான் பண்ணி கொடுக்க முடியும். இன்னொரு என்னென்னா நீங்கள் ரேட் கம்பேரிசன் வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் நம்மகிட்ட. ஏன்னா நம்ம டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து நம்ம கொடுக்குறதுனால உங்களுக்கு நடுவில் இருக்க டீலர்ஸ்லாம் கட் ஆயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக சேட்டு கடைன்னு எடுத்திங்கன்னா அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் எடுத்து வந்து டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. நீங்கள் சேட்டுக்கிட்ட போய் வாங்கும்போது என்ன ஆகுனா அவங்க மறுபடியும் அதுக்கு மேலே செய்கூலி சேதாரம் போடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் டு கஸ்டமர். ஓகே. இது கொடுக்குறதுனால நம்மளுக்கு அதுலேயும் நம்மளுக்கு 1% பிஸ்னஸ் தான். புரியுது. அங்கேயும் நம்ம 1% தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs rupeesக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டு பை பண்ணுறாங்கன்னா வெளில வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மக்கிட்ட வாங்கினாங்கன்னா ஒரு 50,000 to 60,000 rupees ப்ராஃபிட் வரும். நியர்பை 1 lakh rupees அவங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே இருக்கும். 1 lakh கம்மியாகவே வாங்கிக்கலாம். ஆனால் இந்த நம்ம 1 lakh கம்மியாக கொடுக்கறதுனால கோல்டோட பியூரிட்டியில் ஏதாச்சும் அடி வாங்கிடுமோ இல்லை இவங்க ஏமாற்றிடுவாங்களோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா நான் கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் நான் கொடுக்குறேன். சர்டிஃபிகேட்டோட அதில் என்ன பியூரிட்டி ஆஃப் கோல்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். வெயிட்லேயும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. உங்கள் முன்னாடி உங்கள் கையிலே பொருளை கொடுத்துட்டு நீங்கள் எங்கன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் கேரண்டி நான் தரேன். புரியுது. இப்போ டெஸ்டிங் பண்ணுறாமல் ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருப்பீங்க? சர்டிஃபிகேட் இருக்குது. நான் வேணா கீழே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை நீங்கள் கீழே போட்டுருங்க அந்த ஃபோட்டோ பிக்சர். ஸோ அதுலேயே உங்களுக்கு கேரட் எத்தனை கேரட் இருக்குது நீங்கள் என்ன கேரட்டில் நீங்கள் கேட்குறீங்களோ அதை பண்ணி கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து அடகு கடையில் தான் போய் வைப்பாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ண பார்ப்பாங்க. உங்களை வந்து அணுகிறதுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் தான் வருமா இல்லை நீங்கள் வீட்டுக்கே போய் கலெக்ட்? என்னோட நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்னை ஃபுல்லாக இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் ஜுவல் வந்து பிளெச் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லை ரிலீஸ் பண்ணி சேல் பண்ணணும், இல்லை நம்மளுக்கு இந்த பேங்க்லேருந்து வேறு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, சொசைட்டி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சிட்டாடங்கள்லாம் தான் வச்சு. ஸோ நான் அதுலேயும் இதை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம போயிட்டு அதே மாதிரி தான் சேம் 1% தான் அங்கேருந்து மீட்டு அங்கே எதுவுமே வச்சு அவங்க நம்மளுக்கு 1% கம்மி. நிறைய பேர் அதிகமாக வாங்குறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். 3% 4%. அதுதான் சார் நம்ம எல்லாமே 1% பிஸ்னஸ் தான். ஆனால் நீங்கள் சேல் பண்ணும்போது மட்டும் தான் நான் 1.5 2 சார்ஜ் பண்ணுறேன். ஆனால் ஆல் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அது 1% தான். ஆமாம், இதுக்கு சரியான கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேங்க்கில் அடகு வச்சுருவாங்க, தாலி சரடுலாம் நிறைய லேடிஸ்லாம் வைப்பாங்க. மூழ்க போதுன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆமாம், அதனால் வேறு இடத்துல போய் வைக்கலான்னு கேட்கும்போது தான் நிறைய பேர் 2%. இப்போ ஆர்பிஐ கைடன்ஸ் படி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்கன்னா பேங்க்கில் வந்துட்டு 1 இயருக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது. ஒன்று நீங்கள் பொருளை ஃபுல்லாக மீட்டுட்டு மறுபடியும் அடகு வைக்க முடியும். ஸோ டக்குன்னு ஒரு கஸ்டமருக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கையில் இருக்காது. அவங்க வெளில போய் கேட்டாலும் அந்த கந்து வட்டி அது மாதிரி கட்டு வட்டி அதிகமாக போயிடும். நம்ம 1% தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees அவங்க ப்ளெச் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதும். நான் 1 லட்ச ரூபா அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து மீட்டு வேற ஒரு பேங்க்ல மணி ப்ளெச் பண்ணிட்டாங்க. 1 இயர் மணி டைம். நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போவீங்க இல்லையா? ஸ்பாட்டுக்கு போயிடும். ஸ்பாட்டுக்கு போனோடனே ஒன்றுமே இல்லை. அவங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆதார் கார்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐட்டம் ஒரு 5 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க ஆதார் கார்டு, கேஸ் பில்லு அதெல்லாம் கொடுத்தா மட்டும் போதும். மோர் தென் 5 lakhs 10 lakhs கிட்ட போகும்போது என்னென்னா அவங்க வந்துட்டு அவங்களோட செக் லீஃப் மட்டும் ஒன்று கொடுத்தா போதும். ஏன்னா எனக்கும் ட்ரஸ்ட் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன்னா ஒரு செக் லீஃப் மட்டும் அது ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பண்ணி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அது கொடுத்தாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs rupees வச்சுருக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒரு 10,000 rupees சார்ஜ் பண்ணுவோம். அன்றைக்கே ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா 0.75 நம்ம பண்ணிக்கலாம். 1%ன்றது 1%க்குள்ளேயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டோர் ஸ்டெப்ஸ்லேயும் போய் நகையை கலெக்ட் பண்ணிப்பீங்களா? பண்ணிக்கலாம் சார். அதோட ப்ராசஸ் எப்படி? ஒன்றும் இல்லை சார். இப்போ கஸ்டமர் வந்துட்டு பேங்க்கில் ப்ளெச் பண்ணியிருக்காங்க, அவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பரில் அவங்களோட ஸ்லிப்பு, பேங்க்கில் ப்ளெச் பண்ண ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ப்ரூஃப் மட்டும் ஒன்று சென்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் நேராக அவங்க லொக்கேஷன் சென்ட் பண்ணேன். அவங்க லொக்கேஷனுக்கு போயிடுவோம். போனதுக்கப்புறம் நம்மளும் கஸ்டமரும் போயிட்டு கடையில் போய்ட்டு எங்கள் சேட்டுகளில் வச்சுருந்தாங்களும் சேட்டுகளில் போய்ட்டு நம்ம அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணமோ பே பண்ணிவிட்டு ஜுவல்லரி எடுத்துகிட்டு அவங்க முன்னாடியே அதை எடை போட்டு அதுக்கான ரேட் என்ன மார்க்கெட்டில் என்ன ரேட்டாக போயிட்டுருக்கோ அதை கொடுத்துட்டு 1% நம்ம வாங்கிப்போம் சார். இது பேங்க் ப்ராசஸ் பார்த்தோம். இப்போ நான் ஒரு நகை ஒரு கம்பல் வந்து விற்க போகிறேன், நான் வீட்டுக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிப்பீங்களா? கலெக்ட் பண்ணிப்போம் சார். அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதோட ப்ராசஸ் சேம் தான் சார். சேம் அவங்க என்ன வேணுமோ அந்த ஜுவல்லோட ஃபோட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னா டாக்குமெண்ட்ஸு சேம் ஆதார் கார்டு, லோக்கல் ப்ரூஃபு, கேஸ் பில் ஒன்று சென்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டு அவங்ககிட்ட போய் அந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடியே எடை போட்டு
அந்த கல் இருந்துச்சுன்னா கல்லுலாம் நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும் கல் எடை மிஷின் நீங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவீங்க? எடை மிஷினுக்கு கொண்டு போயிடுவோம். டெஸ்டிங்க்கான அந்த ஆசிட்ஸ் எல்லாமே கொண்டு போயிடுவோம். அவங்க முன்னாடியே உட்காந்து எல்லாம் ப்ராசஸும் பண்ணி அப்ரைசர் என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாமே அவங்க முன்னாடியே பண்ணிவிட்டு இது பண்ணிடுவோம். இதில் ஒரு டவுட் வரலாம், நீங்கள் பியூரிட்டி மாற்றி சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கடையில் பியூரிட்டி நீங்கள் செக் பண்ணனா கூட மிஷினில் கூட அது ஒராசி பார்த்துட்டு தான் உங்களால் அந்த பியூரிட்டி செக் பண்ண முடியும். ஸ்கேன் பண்ணிவிட்டு இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன ஷோரூமில் போனாலும் கார்ப்பரேட் ஷோரூம் எங்கே போனாலும் சரி அவங்க டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி சொல்ல முடியாது. அதுலேயும் ஒரு சின்னதாக ஒராசுவாங்க. அரௌண்ட் ஒரு 20 மில்லி கிட்ட ஒராசிட்டு அந்த கோல்டு வச்சு தான் எத்தனை கேரட் ஆஃப் கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதேமாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா பழைய மெத்தடே எப்போவுமே பெஸ்ட்டு தான். ஸ்டோனில் உங்கள் கோல்டு லைட்டாக ஒராசிட்டு அதில் ஆசிட் வச்சு செக் பண்ணிவிட்டு அது என்னோடய கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன எந்த அளவுக்கு இருக்கோ எத்தனை செகண்ட்ஸில் நடக்குதோ அதை வச்சு உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுவேன். அது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் அமௌண்ட். இப்போ நீங்கள் மிஷின் எடுத்துகிட்டு வரீங்க, அவங்க வந்து ஒரு வெயிட் சொல்கிறாங்க, ஆனால் உங்கள் மிஷினில் ஒரு வெயிட் காட்டுது, நீங்கள் போய் சொல்லி நினைக்க மாட்டாங்களா அவங்க? ஆமாங்க சார், அது நடக்கும். ஏன்னா மிஷின் வந்து அக்யூரேசி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு 10 மில்லி டிஃபரன்ஸ் வரும். இப்போ நம்ம கிட்ட இருக்க தராசு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பனாக இருக்கும். ஸோ அதில் இருக்கும்போது 10% டிஃபரன்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம். அதுக்காக தான் என்ன பண்ணால் என்கிட்ட 1க்கு 2-3 வெயின் மிஷின் இருக்குது. ஓகே. ஏன்னா ஒரு மிஷினில் வந்துட்டு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வரும். என்கிட்ட 2-3 மிஷின் இருக்கிறதுனால என்னன்னா ரிப்பீட்டடாக எல்லா மிஷினையும் வச்சு செக் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு அப்பயும் டவுட் இருக்குன்னா எப்படி தானே பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கடை இருக்கும், வெயிட் மிஷின் கடை. எங்கேயாச்சும் போய்ட்டு கூட அவங்க எனக்கு எடை போட்டு எனக்கு இல்லை பேங்க்கில் போய்ட்டு கூட அவங்க எடை போட்டு சொன்னாங்க கூட எனக்கு வெல் அண்ட் குட் ஃபைன் தான். ஓகே. நீங்கள் அங்கே இடத்துக்கு கேஷ் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா இல்லை அதுக்கப்புறம் கேஷ் வருமா? நம்ம ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுவோம் சார். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நம்ம என்னென்னா ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆஃப்லைன் பண்ணுறாங்க அவரும் 2 lakhs 3 lakhs வரைக்கும் பண்ணாங்கன்னா நம்ம ஆஃப்லைன்லேயே பண்ணிக்கலாம். நம்ம பியூரிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த பழைய முறையில் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சிலாம் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த பியூரிட்டின்னு சொன்ன உடனே தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 916ன்னு ஒன்று தெரியும் கோல்டில். ஓகே. அது இல்லாமல் இன்னும் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது சார்? கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன 916 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100% வந்துட்டு 91.6% ஆஃப் கோல்டு இருக்கும் உள்ள. ஓகே. ஓகேங்களா. ஆனால் இதில் பியூரிட்டி அது வந்து 22 கேரட்டு, 24ன்றது பிஸ்கெட்டு 999. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 18 கேரட் இருக்குது. 18லாம் இருக்குது. ஆமாம், 18 கேரட் இருக்குது. 18, 19, 20, 21, 22, 24. ஓகே. 23 கேரட் ரேரு. நம்ம துபாய் சிங்கப்பூரில் வாங்கும்போது 23 கேரட் வரும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 18ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 14ம் இருக்குது. பட் 14 அந்தளவுக்கு புழக்கத்தில் கிடையாது. 18ல் ஸ்டார்ட் ஆகிட்டு அட் மேக்ஸ் 22 வரைக்கும் இருக்குது. 18 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அவுட் ஆஃப் 100ல் 75% ஆஃப் கோல்டு இருக்கும். 19 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 82% அந்த 80 கேரட்டு 20 கேரட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அது பர்சன்டேஜ் வந்து ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். நகையை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இல்லை நான் காசு கொடுத்துட்றேன், நகையை கொடுத்துருங்க, எங்கள் வீட்டில் திட்டுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நாங்கள் அதுக்கு தான் சார் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணும்போதே நான் ஒன்றுக்கு முன்னாடி நம்ம கேட்டுருவோம். நீங்கள் சேல் பண்ணுறீங்களே இந்த ரேட் தான் போகுது, உங்களுக்கு ஓகேங்களா, இல்லை என்ன ஏன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நம்ம சொல்லி டிக்ளரேஷன் ஃபார்மில் எல்லாமே நம்ம சைன்லாம் வாங்கிடுவோம். ஸோ என்னென்னா அவங்க நம்ம சொல்லி தான் நம்ம வாங்குகிறோம். வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் மெல்ட் பண்ணிடுவோம், நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் நாங்கள் கொண்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாமே சொல்லிவிட்டு நம்ம வாங்கினதுக்கப்புறம் அவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே. வாங்கின உடனே நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு உங்ககிட்ட வாங்கிக்கலாம்? 2 to 3 ஹவர்ஸில் நம்ம வந்து மெல்ட் பண்ணிடுவோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உராசி பார்த்து தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு கோல்டு சொல்கிறீங்க. அப்படி உரசும் போது வந்து தங்கம் கொஞ்சம் லாஸ் ஆகும்ல, கஸ்டமர் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஆமாங்க சார். இப்போ என்ன சொல்கிறதுன்னா இப்போ கோல்டுன்றது நம்ம செக் பண்ணணும். அதை செக் பண்ணாமல் நம்மளும் சொல்ல முடியாது. அதில் வந்துட்டு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜி மிஷின் வந்ததுக்கப்புறம் கூட அது ஒராசி பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ நார்மலாக ஒராசி பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஓகே நம்ம இந்த பியூரிட்டியில் நம்ம வாங்கியிருக்கோமா, நம்ம ஏமாந்த போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். வாங்குற எனக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷனு, ஓகே நம்ம கரெக்டான கோல்டு தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட என்ன ஆகும்னா அவங்களுக்கும் லாஸ் ஆகக்கூடாது, எனக்கும் லாஸ் ஆகும். ஏன்னா நான் பண்ணுறது 1% பிஸ்னஸ். எனக்கு ஒரு சின்ன ஃபால்ட் நடந்தால் கூட என்னோடய பிஸ்னஸும் பாதிக்கும். சேம் டைம் நான் தப்பாக வாங்கிட்டேன், அவங்களுக்கும் என் மேலே இருக்க ட்ரஸ்ட் ஒருத்தி போயிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100% நான் அக்யூரேசி கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உராசும் போது தங்கம் போகுதுன்னு சொல்கிறீங்களே, அது மிஞ்சி போனால் ஒரு 20 to 30 மில்லி தான் எடுப்போம். 30 மில்லின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இன்றைக்கி ரேட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 160 rupees இருக்கும். அது 160ன்றது நார்மலாக நீங்கள் கடையில் போய்ட்டு நீங்கள் மாடர்ன் டெக்னாலஜி மிஷின் நீங்கள் கொடுத்தாலும் சார்ஜஸே நீங்கள் போயிடும். புரியுது. ஸோ அதனால் அது நெக்லிஜிபிள் தான். பல்காக உங்கள்கிட்ட நகை வாங்கலாம்னு சொன்னீங்க, என்ன டிசைன் எப்படி வேணால் உங்ககிட்ட வாங்க முடியுமா? இப்போது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தாலி சேரட்டில் எல்லா தாலி சேரட்டும் நம்மகிட்ட இருக்குது. அவங்க என்ன டிசைன்ஸ் கேட்குறாங்களோ எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக கிடச்சிரும். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நெக்லஸ் ஹாரம் இந்த டிசைனில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அவங்க என்ன டிசைன் சொல்கிறாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். எவ்வளோ நாள் டைம் எடுத்துப்பீங்க சார்? நம்மளுக்கு ஒரு 4 to 5 days கணக்கு. ஓகே. ஏன்னா நம்ம அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக முன்னாடி சொல்லணும் மேனுஃபேக்சரிங் கிட்ட, அதுக்கு தேவையான கோல்டு நம்ம கரெக்டான காம்பினேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கணும்,
அதை ரெடி பண்ணிவிட்டு அது ஓகே பண்ணிவிட்டு அது நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் 3 to 4 days ஆகும். நான் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுவேன்னா ஒரு 1 வீக் டைமில் நான் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்குமா? ஏதாவது அக்ரிமெண்ட் இல்லை, இருக்கா? பே பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. எனக்கு மட்டும் என்னென்னா அவங்க ஓகேன்ற கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஓகேன்ற இல்லை அவங்ககிட்ட இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு. இப்போ பழைய நகை போட்டு கூட பொருள் வாங்குவாங்க. ஸோ பழைய நகை அவங்ககிட்டயே இருக்கட்டும், அவங்ககிட்டயே வச்சுருக்கட்டும். நம்ம வந்துட்டு நம்மகிட்ட இருக்க பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க பழைய நகையை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டு இதில் எவ்வளோ கழிக்குதோ எல்லாமே கழிச்சிட்டு மீதி என்ன அமௌண்ட்டோ நம்ம கேஷாவோ இல்லை ஜிபேவோ எதுவும் நம்ம பண்ணிக்கலாம், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரோ. இப்போ கடையில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு ரேட்டுன்னு போட்டிருக்காங்க. இன்னையோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 8780 அப்படி எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன். எதை வச்சு அந்த ரேட்டை போடுறாங்க அவங்க? அதான் சார், இப்போ நீங்கள் அந்த 8780 சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த போர்டு ரேட் வந்துட்டு 22 கேரட்டான போர்டு ரேட்டு. ஓகே. இப்போ நீங்கள் 916 வாங்குறீங்கன்னா அந்த 916ஓட ரேட் வந்துட்டு 8755. ஸோ அதுலேருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு 18% வேஸ்டேஜ் போகிறதா இருக்கட்டும், இல்லை கூலி போகிறதா இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு கொண்டு வருவாங்க. நீங்கள் 18 கேரட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7250 தான் உங்களுக்கு ரேட்டு. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 18% வேஸ்டேஜ் கூலி எல்லாமே சேர்த்து தான் இந்த போர்டு ரேட்டை கொண்டு வருவாங்க. 8700 உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே நிறைய இந்த இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களுக்கு 7250 நம்ம டேரெக்டாக அதில் கால்குலேட் பண்ணிட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு நீங்கள் என்ன பியூரிட்டியில் கேட்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 18 கேரட்டில் கேட்குறீங்கன்னா 18 கேரட்டு நம்ம கோல்டில் பியூர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன ரேட் வருதோ அந்த ரேட் மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதனாலேயே கம்மியாக கொடுக்கும். அதனாலேயும் கம்மியாக வரும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு யாராவது வந்து நகை முழுக போகுது, பேங்க்கில் மாட்டிகிட்டு இருக்குனாலும், இல்லாட்டி உங்கள் பழைய நகையை விற்கணும் அப்படின்னாலுமே, இல்லாட்டி பல்காக எதாவது நகை வாங்கணும், வெளியே இப்போ சொன்னார் எக்ஸாம்பிளுக்கு 10 லட்சம் நகை வந்து பார்த்திங்கன்னா எங்களால் 8 லட்சம் 9 லட்சத்துக்கே கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அந்தமாதிரி ஏதாவது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கீழே ப்ரோவோட நம்பர் போடுறேன், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசி நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்கள் நகையை வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ, கேட்டுகளுக்கு ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ.